ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஃபீல்ட் டெஸ்ட் கூடிய சீக்கிரத்தில் எடுக்க போகிறோம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுவாங்கன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஒரு 10,000 போஸ்டிங் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது லேட்டராக 26/7/2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. பர்மிஷன் கேட்டு போயிருந்து இங்கேருந்து, அதாவது இபிக்கு ஆள் வேணும், நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து 24/7/2024 7ஆவது மாதத்தில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக கடைசியாக அனுப்பிச்சது பார்த்திங்கன்னா 2025 6ஆவது மாதம் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த மேலே இருக்க அந்த 3மே பார்த்திங்கன்னா அந்த லெட்டருக்கு உரியான நம்பர்ஸ் தான் அது. ஸோ கடைசியாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கும் 1850 ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. இப்போ அப்ரூவல் ஓகே வந்திருக்கு. கவர்மெண்ட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மின்சார ஆள் பற்றாக்குறையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 400 எலக்ட்ரிக்கல் போஸ்டிங் ஏஇ எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கங்க, 8000 ஃபீல்டு அசிஸ்டண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஓகே பர்மிஷன் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்கில் டிஎன்பிசிக்கு இப்போ எவ்வளோ எடுக்க போகிறாங்கன்னா 2550 போஸ்டிங் எடுக்க போகிறாங்க. இப்போ இபி என்ன பண்ணியிருக்காங்க, இபி அந்த பர்மிஷன் லெட்டரை வச்சு டிஎன்பிசிக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 2250 போஸ்டிங் எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 400 போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஏஇ எலக்ட்ரிக்கலும், 1850 போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் உரியது. ஸோ இந்த 2 போஸ்டிங் தான் கூடிய சீக்கிரத்தில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. டிஎன்பிசியில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். இது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் எல்லாமே போர்டு சைடு நடத்துவாங்க. எக்ஸாம் மட்டும் டிஎன்பிசி கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை டிபார்ட்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. மறுபடியும் போர்டு வழக்கம் போல் கேங் மணிக்கு எப்படி எடுத்தவங்களோ அதுமாதிரி ஃபிசிக்கல் தனியாக வச்சு எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.